அதே மாதிரி யாராவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதை காட்டுறாங்க வீடியோவில் அப்படின்னா அதை நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. அதுக்கு சரி என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத விட பெருசாக வந்து அவங்கள மெய் சிலிர்த்து போயிட்டு இது வல்லவா மனிதம், இவன் தான் ஹீரோ, பாலா மாதிரி இருக்கணும், மனுஷனா பாலா தான், தனக்கு இல்லாமல் செய்கிறான் பார்த்தியா, இந்த மாதிரி யாருக்கா மனசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணி மக்கள்லாம் ஒரு மாஸ் க்ரௌடு பின்னாடி போகிறப்போ வந்து அது இன்னும் பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து பல ஷூட்டிங் அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. இது வந்து கடைசியாக ஒரு 2.5 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து அவருன்னு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி யார் அப்படி பண்ணலாம், ஒருத்தன் இருப்பான் பார்க்கறதுக்கே கொடூரமாக மாடு மாதிரி இருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து கூட லவ் பண்ணுற பொண்ணை அடித்து மூஞ்செல்லாம் வந்து வீங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்க வந்து யாசகம் கேட்கக்கூடிய குழந்தைகள், ரோட்டில் இருக்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிட்டு பீட்சா கடையில் பீட்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை வீடியோ பண்ணுறான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவனை புகழ்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரகரகமாக மட்டும் சொல்ல முடியாது. இன்னும் சில யூடியூபர்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்தே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணி திட்டெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீ வந்து ஒரு விஷயம் கொடுக்குற அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லலாம். அதுவே வந்து நான் எனக்கு விருப்பம் இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு நான் சொல்லிட்டு அந்த கொடுக்கறத வந்து நீ படம் பிடிக்க கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு.